சொல்ல போற கருத்துல காதுங்கிற ஒலியில வாங்கணும். நீங்க ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, இந்த காதால வாங்கி அந்த காதால விட்டுறது. அதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? இங்க வாங்குற செய்தியெல்லாம் இந்த காதால விட்டுன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்லுகிற கண்ண கருத்துக்கள் இப்ப எவ்வளவு சொன்னாங்க பாருங்க. நம்ம கோட்டீஸ்வரியா சொன்னார்கள், செந்திலியா சொன்னார்கள், தொகுப்புற பாருங்க, ஒரு பேருரை மாதிரி ஆட்டிட்டு இருக்காரு. எவ்வளவு நல்ல கருத்துக்கள். இந்த கருத்துக்களை வாங்கி இந்த காதால் விடக்கூடாது. அதுக்கு என்ன பொருள்னா, வேறு ஒரு காதலை கொண்டு போய் நீ விடணும். நீங்கள் இந்த காதால் வாங்கிய கருத்தை வேறு ஒரு காதிலை கொண்டு சென்று விட வேண்டும். அப்பதான் ஞானம் வளரும். அதான் ஒரு காதால வாங்கி இன்னொரு காதலை விடுறதுன்னு அர்த்தம். ஆக நான் தாழ்வடின்னு உங்களை கேட்டுக்கிறேன்னா, எனக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, நான் 55 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அந்த உத்தரவாதங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ மணி 11:45 11:40க்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்டாக உங்களுக்கு 11:40க்கு நான் முடிச்சிருவேன், 12:40க்கு முடிச்சிருவேன். அதனால உங்கள் சிந்தனையை வேறெங்கும் செல்ல விட்டாதீர்கள். அந்த கொள்கைகள் இருக்க கையில், கைப்பையில் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து சன்மார்க்க கொள்கைகள். சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இது பேசுறது கொஞ்சம் கடுமையான சப்ஜெக்ட் தான். ஒரு உயிரிறக்க மாதிரி, கருணை மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக சில பாடல்கள்லாம் பாடி மனசை உருக்கி கொஞ்சம் எளிமையாக கேட்கலாம். ஆனால் இது வந்து ஒரு கொள்கை. கொள்கை வந்து எப்பயுமே காதால் கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மனசில் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ உயிரிறக்கத்தை பற்றியா நான் நிறைய மேடைகளில் பேசுவேன். இப்போ நான் பேசுகிறதில்ல, மேடைக்கெல்லாம் போகிறதில்ல. ஐயா கரெக்டாக சொன்னாங்க, நான் மேடைக்கு செல்வதை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டேன். ஆனால் பல ஆண்டுகளாக நமது வேதாச்சலம் ஐயா அவர்கள் அழைப்பு விட்டுக்கிட்டே இருந்தார். நம்ம மூப்பா பாபு ஐயா போல தவிர்க்க முடியல. சரி, இந்த முறை நாம் வருவோம் என்று வந்தேன். இந்த உயிரிறக்கத்தை என்ன ஒரு நன்மை கேட்டிங்கன்னா, பெருமான் வந்து இசையில் மிக புலமை வாய்ந்தவர். அது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அவருடைய இசை புலமையை பற்றி ஒரு மணி நேரம் அவருடைய கருத்துக்களை தொகுத்து நான் அமெரிக்காவுக்கு கொடுத்தேன். அதை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார். வள்ளல் பெருமானோடு இவ்வளவு இசை தொடர்பா? அன்னைக்கு யார் யார் பெரிய வித்வான்களாக இருந்தார்களோ, மகாவித்வான் வைத்தியநாத ஐயரெல்லாம் வந்து பெருமானத்தில் காலை தொட்டு தன் இசையை பாடி அவரிடத்திலே சான்று பெற்றிருக்கிறார். திருத்துவாராம் பெருமான். இதுல ரிஷபகாந்தார வரதே வரக்கூடாதுன்னு சொல்லுவாராம். அப்ப பெருமானுக்கு எவ்வளவு இசைஞானம் இருக்குன்னு பாருங்க. கிண்ணற இசை என்று சொல்வார். அந்த கிண்ணற இசை, ஆக இந்த கிண்ணற இசை என்கிற இசையிலே பாடுவார். எதுக்காக சொல்றேன்னா, அருட்பா என்பதே இரக்கம், உயிர் இரக்கம். அதுல அருட்பாவுடைய பாடல் வரிகள் இருக்கு பாருங்க, அதை விட இரக்கம். உதாரணமா பெருமான் நடந்து போயிட்டே இருக்காரு. மேட்டுக்குப்பத்திலிருந்து வடலூர் போறார். மேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமான் அதிகமாக வெளியே எங்கேயும் செல்வதில்லை. ஓரிரு முறை வடலூர் போவார். அதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு, ஒரு மாமரம் கொண்டு பார்க்கலாம் மேட்டுக்குப்பத்து பக்கத்துல. இந்த மாஞ்சோலை வைத்திருக்கிறார். அந்த வழியா போறாரு. அந்த நேரம் பாருங்க, ஒரு கொடுமையான செயல். கத்தியை ஓங்கி ஒரு ஆட்டு கழுத்துல போடுறான். ஒரு மரத்து மேல தட்டினா மர சவுண்டு கிடைக்கும், இரும்பு மேல தட்டினா இரும்பு நங்குன்னு சத்தம் கேட்கும். ஆடு ஒரு தோல் இல்லைங்களா, உயிர் தோல். அது அந்த கத்தி விழுந்து துண்ணுன்னு சத்தம் கேட்குது. துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தே. இது பாடுறார் பெருமாள். இந்த பாட்டை வந்து நான் வந்து வேற ஒரு ராகத்தில் பாடக்கூடாது. உயிர் இறக்கத்தை பற்றி பாடுகிற பொழுது உயிர் இறக்க சம்பந்தமான ராகத்தில் தான் பாடணும். ஆக இந்த உயிர் இரக்கம் என்கிற சொல்லுகிற பொழுது, கருணை என்று சொல்கிற பொழுது நிறைய கருத்துக்களும் மனசிலே இந்த சாப்பாட்டுக்கு முன்னே விதைக்க முடியும். ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன் உங்களுக்கு. ஒருவர் திருக்குறள் வகுப்பு நடத்தினார். அவரு கூட்டமே வரல. முதல்ல ஒரு 20 பேர் வந்தான், மறுநாள் 10 நாள் தான், மறுநாள் 2 பேர் 3 பேர் தான் வந்தான். அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தம். அவர் ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். ஏன்னா ஒரு திருக்குறள் பாடம் நடத்துறோம், ஒருத்தரும் வரலையே. இந்த கொள்கைகள் நம்ம என்ன பேச போறோமோ அதை அத்தனையும் நான் வந்து டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் கொடுப்பாங்க காப்பி. வள்ளலாருடைய கொள்கை ஒரு 10 தொகுத்து இருக்கேன் நான். ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லை, இந்த காதால வந்து இந்த காதால விட்டுறக்கூடாது இல்லை. ஆக எல்லாரும் கொடுக்க போறோம் அந்த காப்பியை. இப்போ கொடுக்க மாட்டேன். இப்போ கொடுத்தா என்ன ஆகும்னா, இதை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பின்னால தான் கொடுக்க போறேன். ஆனால் போகிற பொழுது கண்டிப்பாக எல்லோருக்கும் இதனுடைய படி கிடைக்கும்.
ஆனால் நீ மனசில் ஆழமாக நீங்கள் வாங்குங்க. ஏன்னா பெருமானுடைய வாழ்விதம் எதற்காக இந்த மண்ணிலே வந்தது, ஏன் வந்தார் பெருமான்? அடிக்கடி சொல்லுவேன், வள்ளலாருடைய வரலாற்றை பற்றி ஒரு சில வகுப்புகள் எடுத்திருக்கேன். நான் இப்போ சொல்லுவேன், 1823 ஏன் பெருமான் பிறக்கணும்? வருவிக்க உற்றார் பெருமான். இறைவனால் வா ராமலிங்கம் என்று சொல்லி வந்தவர். 1823 ஏன் வர சொன்னார்? 1700 வர சொல்லி இருக்கலாம், 1600 வர சொல்லி இருக்கலாம், 1900 வர சொல்லி இருக்கலாம். அப்போ 1823 ஏன் வர சொன்னான்னு காரணம் இருக்கணும் இல்லை? அப்படி சிந்திக்கணும்னு சொல்லுவோம் வரலாற்று. ஏன் மருதூரில் ஏன் பிறக்கணும்? அவர் சிதம்பரத்தில் பிறந்திருக்கலாம், சென்னையில் பிறந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் திருவருள் காரணம் இருக்கிறது. இதைத்தான் ராமனுடைய வரலாற்று துறையிலே நாங்கள் ஒரு 5-6 வாரம் சிந்தித்திருக்கிறோம். இந்த வரலாற்றை நான் ஒரு முறை மருதூரிலே சொல்லிக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு வயசான அம்மா அசோகா இப்போதான் நான் உங்களை பார்க்குறேன், நல்லா இருக்கீங்களா? ஒரு வயசான அம்மா ஒரு கிழிஞ்ச படையோடு இப்படி கைத்தை புத்தி உட்கார்ந்துருந்து அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. அந்த வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா வரலாறு முடிஞ்ச உடனே, சாமி உனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கட்டுமான்னு வந்து கேட்டுதேன்னு. தாய், நீ எனக்கு டீ வாங்கி கொடுக்க போறியா? ஏமாடு சொன்னேன். இந்த வரலாற்றை நான் இந்த பூமியில் 20-25 வருஷமா இந்த மருதூர் இடத்த நான் கோயிலை கழுவி விட்டுக்கிட்டு இருக்கேன், கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இத்தனை நாள் என் காதால் இதை நான் அதை கேட்கலையே ஐயா. சின்னம்மைக்கும் ராமையா பிள்ளைக்கும் பிறந்தாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் இந்த ஊரில் பிறக்கணும், ஏன் இந்த வருஷத்தில் பிறக்கணும் யாரும் சொல்லலையே. எதுக்காக சொல்றேன் ஐயா? பெருமானுடைய நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் ஒன்றொன்றத்திற்கும் அருள் காரணம் இருக்கிறது. அப்ப பெருமானுடைய வாழ்விதம் ஏன் இந்த மண்ணில் வந்தது? இது வரைக்கும் சொல்லாத என்ன பெருமான் புதுசா சொல்லிட போறார்? சொன்னார். அது என்ன சொன்னாருங்கிறது தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நேரா நான் சப்ஜெக்டுக்கு போறேன். கடவுள் ஒருவரே, இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஐயா இருக்கா? கடவுள் ஏன் பல்லது ஏன் இருக்கணும்? இப்போ நம்ம முருகர் வழிபடுறோம், விநாயகர் வழிபடுறோம், சிவபெருமான் வழிபடுறோம், இயேசு வழிபடுறோம், அல்லாஹ் வழிபடுறோம், புத்தரை வழிபடுறாங்க, மகாவீரர் வழிபடுறோம். இத்தனை சமயங்கள் மதங்கள் ஏன் இருக்கு? இப்போ கடவுள் பல இருக்கா? நான் அடிக்கடி கேட்பேன் இந்த மாதிரி கூட்டங்களில். எனக்கு ஒரு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதோ எல்லாம் கற்றறிந்தவன் போல நான் பேசணும், உட்காந்து கீழே உட்காந்து கேட்பதெல்லாம் அறிவு வித்தியாசத்தினால் இல்லை. என்னை முகத்தை நீ பார்க்கணும்னு மேலே உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அறிவில் எல்லோரும் சமந்தான். அதனால என்ன, நான் எப்படி நான் விரும்புவேன்னா, கேள்வி கேட்கறதே எனக்கு பிடிக்கும். யாருக்கா சந்தேகம்னா கையை உயர்த்திடும், ஆனால் நிறுத்திடுவோம் பேச்சு. கேள்வி பதில் தான் எங்களுடைய சிந்திக்கிற முறை. எங்கள் பெண்ணாடம் சன்மார்க்க சங்கத்திலே, பெண்ணாடம் என்பது விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கு. அங்கே வள்ளலார் அறநிலையம் ஒன்று வைத்திருக்கிறோம். அதில் ஒரு 35 ஆண்டுகளாக அனாதைகளிலும் முதியோரிலும் ஒரு 20 பணி நடக்குதுங்க. அங்கே வாழ்க்கை பயிற்சி முகாம் நடத்தும். அது ஒரு பயிற்சி முகாம்னு வேதாச்சலம் ஐயா வந்தார்கள். அந்த 2 நாள் முழுவதுமாக கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருடம் ஒரு பழக்கம் எனக்கு. எதுக்காக சொல்கிறேன்னாமா, அங்கே நடத்துகிற முறை எப்படின்னா கேள்வி பதில் தான். சொற்பொழிவு அதிகம் விரும்ப மாட்டோம். இப்போ நாங்கள் வாரம் ஜூமில் நடத்திக்கிட்டு இருக்கோம் வகுப்பு. ஒரு 5 ஆண்டுகளாக எல்லா நாட்டிலும் கலந்துக்கிறாங்க. அமெரிக்கா, ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா. அது என்னென்ன 1 மணி நேரம் தான் நான் பேசுவேன், மீதி 1 மணி நேரம் கேள்வி பதில் தான். 5 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. உலகம் முழுவதும் இருப்பார்கள். கேள்வி பதில் ஏன் விரும்புவோம்னா, நம்ம அறியாமை அதிகம் வெளிப்படுத்த முடியாது. இப்போ அறியாமை வெளிப்பட்டுரும். நமக்கு பேசுகிறப்ப நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போயிடுவேன், நீங்கள் கேட்டுடுவீங்க. ஆனால் கேள்வி கேட்கிற பொழுது தான் நம்ம அறியாமை அவர்கள் உணர்த்துவார்கள். ஐயா இப்படி சொல்றீங்களே, இது பொருந்தலையே, பெருமான் இப்படி சொல்லலையே. அப்போ கேள்வி கேட்பதான் முக்கியம். அதனால் வேண்டி நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செய்து நான் பேசி கொண்டு போகிற பொழுது யாருக்காவது இதே மையம் இருந்தால் நீங்கள் உடனே கையை உயர்த்தி ஐயா ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். இல்லைன்னா அது ஒரு சாரா கருத்து சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். கடவுள் ஒருவரேன்னு ஏன் சொல்கிறோம்? நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, நமக்கு இருக்கிறது ஒரே பூமி தான். ஒரு பூமி தான் இருக்குங்க. அந்த ஒரு பூமியில் இப்போ முகமது என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் தான் உலகத்தை படைத்தார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? இயேசுடைய தந்தை தான் இந்த உலகத்தை படைத்தார். வைஷ்ணவர் என்ன சொல்றாங்க? நாராயணன் தான் உலகத்தை படைத்தார். சைவர் என்ன சொல்றாங்க? சிவன் தான் உலகத்தை படைத்தார். இப்ப இருக்கிறது ஒரு பூமி தானே. இப்ப இவ்வளவு பேர் எப்படி இங்க படைச்சிருக்க முடியும்? நீ அறிவு கொண்டு ஒரு 5 நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இருப்பது ஒரு பூமி, இத்தனை தெய்வங்கள் இருந்தால் இருப்பது இத்தனை தெய்வங்கள் இருந்தால் அப்ப என்ன ஒருத்தரும் பங்கு போட்டா பிரிச்சாங்க இந்த உலகத்தை?
நீங்க அமெரிக்கா பக்கம் நீங்க பிரிச்சுக்குங்க, நீங்க படைங்க, இந்த பூமியுடைய கிழக்கு பக்கம் நீங்க படிங்க, நான் மேற்கு பக்கம் படிக்கிறேன். இந்த பூமியை கூறாக போட்டா இத்தனை தெய்வம் படிச்சிருப்பாங்க. இருக்கிறது ஒரு தெய்வம் தானம்மா, ஒரு பூமி தானே. அப்ப இத்தனை தெய்வம் இருந்தா எப்படி இப்படி பேர் படைச்சிருக்க முடியும்? அப்போ தெய்வம் ஒன்றுதான், கடவுள் ஒருவரேன்னு பெருமான் சொன்னார். அது அறிவுக்கு பொருந்ததா இல்லையா? பல கடவுள் இருந்தா எப்படி ஒரு பூமி அத்தனை பேர் சேர்ந்து படைச்சிருக்க முடியும்? ஆகையினாலே அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற உயிர்களை பாருங்க, எல்லாருக்கும் 2 கண்ணு, ஒரு மூக்கு, 2 காது, வாய், கை, 5 விரல். அமெரிக்காவில் 7 விரலா இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் 5 விரல் தான், ஒரே மாதிரி தான் உருவம் இருக்கு. இப்ப நாய் எடுத்துங்க, உலகம் முழுவதும் ஒரே மாதிரி தான் நாய் இருக்கு. அப்ப அந்த உயிர்களை படிச்சது ஒருத்தன் தானே இருக்க முடியும். இப்ப 5 கடவுள் படிச்சிருந்தா 5 விதமான நாய், 5 விதமான மனுஷன் இருக்கணும் இல்ல? இல்ல இல்ல, இது பெரிய ஆராய்ச்சியா தேவைங்க. கடவுள் ஒருவரேன்னு பெருமான் சொல்றாருன்னா அது ஏத்துக்க வேண்டியதா இருக்குங்களா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, நினைச்சு பாருங்க, எல்லாரும் தயவு செய்து மனசுல கை வச்சு, நம்முடைய வழிபாட்டு அறைக்கு போனோம்னா எத்தனை கடவுள் இருக்கணும்பா? சாமி ரூம்ல சிவபெருமான் இருக்கார், முருகர் இருக்கிறார், விநாயகர் இருக்கார். தவறுன்னு சொல்லல. என்ன சிந்திக்கணும்னா, இத்தனை 100 கடவுள். சில பேருடைய நான் பூஜை அறைக்கு சென்றிருக்கிறேன். முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 படம் இருக்கும், ஒரு 20 சிலை இருக்கும். பெரியவர்கள் வீட்டுக்கும் போயிருக்கேன், சின்ன வீட்டுக்கும் போயிருக்கேன். கேபி சுந்தரமால் வீட்டுடைய பூஜை அறைக்கு நான் போயிருக்கேன், எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கேன், கிருபானந்தர் யார் வீட்டுக்கும் போயிருக்கேன். ஆனால் இத்தனை 1000 சாமி ஏன் வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் பூஜை அறையில்? குறைஞ்ச ஒரு 30-40 சாமியாக அறையில் வச்சிருக்கோம்ல, நினைச்சு பாருங்க. அப்ப என்ன நினைக்கிறோம்னா, இந்த முருகர் கை விட்டான்னு விட்டுருவாரு, சரி சிவபெருமான் வழிபட்டு வைப்போம். சிவபெருமான் கை விட்டான்னு விட்டுவார், இந்த அம்மா மாரியாத்தாலும் வழிபட்டு வைப்போம். அப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லையா நமக்கு? கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால், இறைவன் காப்பாற்றுவான் இருந்தால் ஒரு தெய்வம் இருக்கணும் இல்லை? அதுக்காக நான் தவறுன்னு சொல்ல நினைக்காதீங்க. எதுக்காக பெரியவங்களாம் வச்சாங்கன்னா, அவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனசிலே பாவித்து ஒரு கடவுள் வழிக்கு வான்னு கூப்பிடுறதுக்காக வச்சாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா அதையே பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ எல்கேஜி யூகேஜியில் படம்லாம் போட்டு அழகாக கிளி படம்லாம் போட்டு அவனால விளக்குறாங்க. அழகா இருக்கேன்னு அதுவே இப்போ நம்ம எஸ்எஸ்சி வரைக்கும், எம்எஸ்சி வரைக்கும், பிஹெச்டி வரைக்கும் பண்ண முடியுமா? கடந்து வரம் இல்லை. அதுபோல சமய மதங்களிலே சரியாக பல உருவங்களை சொல்லி ஓடுகிற மனதை ஓடாமல் பிடித்து வைக்க ஒரு உருவத்தை சொன்னார்கள். நம்ம என்ன செய்யணும், அந்த உருவத்தையே தெய்வமாக பாவித்து அதையே பிடிச்சிக்கிறோம். கற்பனை வேறு, உண்மை வேறு. கடவுள் ஒருவர் என்பது உண்மை, மற்ற உருவங்கள் எல்லாம் கற்பனைகள். கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போட்டு. சரி, இதெல்லாம் சொல்றது ரொம்ப எளிமையா, பயமா இருக்க. இத்தனை நாள் வழிபட்டுட்டு வந்த தெய்வங்களை திடுதுப்புன்னு ஒரு தெய்வம்னு சொல்லி மற்றதை விட முடியுமா? சாமி குத்தம் வந்துடாதுங்களா? ஒரு நாளும் வராதம்மா. இப்போ நாங்களாம் 70-80, எனக்கு 76 வயசாகுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னிருந்து 3 தலைமையாக தான் ஐயா சொன்னார். என் தாத்தா அவர்கள் மேட்டுக்குப்பத்திலே வள்ளல் பெருமானை பார்த்தவர்கள் கண்ணாடி. அந்த அருள் புண்ணியத்தினாலே தான் என்னுடைய கிராமத்திலே அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சன்மார்க்க சங்கத்தை துவக்கினாங்க. 100 ஆண்டு பழமையான சங்கம் அது. நம்ம மூப்பா பாபு ஐயா கூட அந்த கிராமத்துக்கு வந்திருக்கார், என்னுடைய சொந்த பிறந்த ஊருக்கு. ஆகினால பிறப்பாலே சன்மார்க்க 3ஆம் தலைமுறை சன்மார்க்கா இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மைன்னா, அவங்க காலத்துல இந்த சடங்கெல்லாம் போயிடுச்சு, பல தெய்வ வழிபாடெல்லாம் போயிடுச்சு. நாங்க நல்லா இல்லையா? நல்லா தானமா இருக்கேன். நான் என்னை பத்தி அதிகமாக சொல்லக்கூடாது, நல்லா தானே இருக்கேன். ஒரு 5-6 ஆளுகளுக்கு என்ன டெல்லியில டைரக்டரெல்லாம் வச்சிருந்தாங்க. மேல தூக்குனாரா இல்லையா பெருமான்? என்ன பல தெய்வ குற்றங்கள் வந்திருந்தா நான் கீழே போயிருக்கணும். மனம்தான் காரணம். அது பெருமான் நெறியை பிடிக்கிறவங்க என்ன செய்யணும்னா, இறைவன் ஒருவன் தான்ங்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். பல தெய்வங்கள் வழிபடுறது தவறு இல்லை, அது சரியை துவக்க நிலை. அது செய்யறது தப்பே கிடையாது, செய்யுங்க. ஆனால் அங்கேயே நின்று விடாதீர்கள். இப்போ வீடு கட்டுறதுக்குமா பரன் அமைக்கிறாங்க, செங்கல்லாம் அந்த மூங்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க வீடு கட்டுறப்போ. இப்போ பைப்பெல்லாம் வச்சு சாரம் போடுறாங்க, சாரம் என்று பெயர். வீடு கட்டி முடிச்சாச்சு, பெயிண்ட்லாம் அடிச்சாச்சு, சாரம் ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம்னு யாராவது நினைக்கிறோமா? வீடு கட்டி முடிச்சாச்சு, சாரத்தை அவுக்கிறோம் இல்லை. அதுபோல சாரம் தான் இந்த சமய மதங்கள்லாம். ஒரு மேலே தூக்கி விடுறதுக்காக ஒரு படி அது. நம்ம நேரத்தை அதையே பிடிச்சிட்டு நிற்கிறோம். அதான் பெருமான் பார்த்து மனம் வருந்துறாரு. ஆக கடவுள் ஒருவரே. உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், ஏன்னா சாப்பாட்டு நேரமா இருக்கு. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க அழகா ஒருத்தர் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் சூரசம்ஹாரம் ஆரம்பிக்க போறாங்க. அங்க குரலை ஏத்தி இறக்கி சிவாஜி கணேசன் மாதிரி ஒருத்தர் அழகா முருகனை பத்தி பேசிட்டு இருக்காரு, சூரசம்ஹார கதையை சொல்லிட்டு இருக்காரு.
அவர் முருகா முருகாங்கிறப்பெல்லாம் ஜனங்கள்லாம் முருகா முருகான்னு கத்துது. அப்படி அவ்வளோ உணர்ச்சிவசமாக கொண்டு போறாரு கூட்டத்தை. அங்கே ஒரு ஆள், கிராமத்து ஆள் ஒருத்தன் தான் தோல் மேலே ஒரு குழந்தைய போட்டுட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தான். அவனை முருகா முருகான்னு கத்தனான். அடுத்து சூரனை பற்றி சொன்னார் அந்த பேச்சாளர். இவன் சூரா சூரான்னு கையெடுத்து கத்தனான். கூட்டம் யாரும் சூரான்னு கத்தலை. பேச்சாளர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யார் அவன்? முருகனை வச்சு சொன்னா முருகா முருகான்னு கத்துனா நியாயம் இருக்கு, நான் சூரன் சொன்னா சூரன் சூரங்கிறானே. சரி விட்டார். இரண்டாவது முறையும் சூரன் என்று சொல்லுகிற பொழுது அவன் மீண்டும் கையில் வச்சு சூரா சூரான்னு கத்தனாவன். கோவம் வந்து போச்சு பேச்சு மாயா. முருகனை பத்தி சொல்றப்ப முருகனை கையை தூக்குற நியாயம், சூரனை பத்தி சொல்ற ஏன் கையை தூக்குற? அவன் சொன்ன, ஐயா நான் ரொம்ப படிக்காத ஆளு, எனக்கு சூரனை பத்தியும் தெரியாது முருகனை பத்தியும் தெரியாது, ஏதோ 2 பேரும் நீ முக்கியமான ஆளுங்க எனக்கு தெரியும், இன்னும் சூரசம்மாரன் நடக்கல, அது நடந்து முடிஞ்சாதான் யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா 2 பேரையும் சொல்லி வைப்போமே. அப்ப என்ன செய்யறோம்? பூசை அறையிலே பல தெய்வங்களை வச்சிருக்கோம். முருகன் விட்டா விநாயகர் காப்பாற்றும், விநாயகர் விட்டா சிவபெருமான் காப்பாத்துட்டோம், எல்லாரும் விட்டான அம்மன் காப்பாத்துட்டோம். அப்போ ஒரு அவநம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையா? நமக்கு தெய்வங்களை வழிபடுங்கள் அம்மா, தவறில்லை, ஆனால் அங்கேயே நிற்காதீர்கள். மேல பெருமான் கை தூக்கி வாங்கன்னு கூப்பிடுறாரு. உங்களை மேல என்ன கூப்பிடுறார்? எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான ஒரு தெய்வம் இருக்கிறது, அதனுடைய லேசங்கள் தான் சிறிய லேசங்கள். என்ன அர்த்தம்னா ஒரு சிறு துளி மாதிரி ஏகதேசம் சொல்லுவார் பாரு, அதுதான் மற்ற தெய்வங்கள் எல்லாம். ஆகினாலே தெய்வம் ஒன்றுன்னு உணர வேண்டும். பெருமானுடைய உயிர் கொள்கையே தெய்வம் ஒன்றுதான். அதுக்கு பேர் சிவன் வைக்கிறார் பெருமான், அருட்பெருஞ்சுவதின்னு வைக்கிறார். எல்லாரும் குழப்பம் வரலாம். ஏன் சார் தெய்வம் ஒண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிவன் சொன்னா அது சைவ மதத்தை சார்ந்து இருக்காதா? சிவன் வேறு சிவம் வேறு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விளக்குவதற்கு காலம் நேரம் இல்லை இப்போ, நான் அதை விட்டுடுறேன். இப்போ சிவம் என்பது மிகப்பெரிய ஒரு ஐயா பேரொளி. அது சிவந்தவன்கிற சொல்லுதான் சிவனுதாக சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஒரு பேர்வழி, அகண்ட பேரொள் சக்தி. அது அது பின்னால சிந்திப்போம். நம்ம இப்ப காலம் வருகிறப்ப சிந்திக்கலாம். சிவம் என்றாலும் ஒண்ணுதான். அதுதான் அருட்பானுடைய ஞான முடியாக திகழ்வது அகவல். இந்த அகவல்ல சொல்றாரு அவர், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே. பெருமானுக்கு தெரியாதா? அருட்பெருஞ்சுவதியே சொல்லி வந்தவர் சிவன் ஏன் பாடுறார்? சிவம் வேறு, அருட்பெருஞ்சுவதி ஆண்டவன் வேறு அல்ல. சிவம் என்பது வேறு, சிவன் என்பது வேறு. குழப்பிக்கூடாது. சிவலிங்கத்தில் நம்ம கோயிலில் பார்க்கிறோம் ஐயா, திருவிழா செய்கிறோமே, அதெல்லாம் சிவன். சிவம் என்பது எல்லாவற்றையும் தாங்க பேரண்ட பெரு நாயகன். அது பேரொளி, அண்டமுழும் நிறைந்திருக்கக்கூடிய, அண்ட சராசரம் எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு பேரொளி, பெரும் சக்தி. அதை அருட்பெருஞ்சுவதி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த நான் வழிபடுற வழிபாட்டு முறை இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிள்ளை விளையாட்டுங்கிறார் பெருமாள். பிள்ளை விளையாட்டுன்னா புரியுதா உங்களுக்கு? நான் கூட சின்ன வயசுல, ஏன்னா ஒரு சன்மார் குடும்பத்தில் பிறந்ததுனால இந்த கோலி அதெல்லாம் விளையாண்டதே இல்லை என் வாழ்க்கையில். பம்பரமாக எனக்கு தெரியாது. சின்ன வயசுல கருத்திருப்பு என்ன விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு சாமி மாதிரி இருக்கும், அது ஒரு சின்ன தேர் மாதிரி செய்து டூம் டூம் சொல்லி விளையாடிட்டே இருக்கும். சாமி விளையாட்டு தான். அதை தவிர வேறு விளையாட்டு நான் விளையாடுவதில்லை. சிறு தேர் உருட்டுதல், சின்ன தேர், நொனாக்காய்னு ஒரு காய் இருக்கும், அதில் இந்த குச்சி சீப்பாங்குச்சியெல்லாம் சீவி தேர் மாதிரி செய்து அதில் ஒரு சாமி வச்சு வீட்டிலே தாவார் 4 தேரில் இழுத்துட்டு இருப்பேன். அதான் விளையாட்டு. அப்போ பெரியவங்க என்ன செய்வாங்க? கற்பூரம் காட்டுவாங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது சின்ன பிள்ளை விளையாடுது. அப்போ நான் விளையாடுகிற விளையாட்டு என் பெரியவர்கள் எல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு நினைச்சாங்கல்ல. அப்போ இறைவன் பார்க்குறான் மேலே, இப்போ என்ன ஒரு செப்பு சிலை இருக்கு, ஐம்பொன் சிலை இருக்கு, அது கொண்டு போய் தேரில் வைக்கிறான், கட்டுறான், அது அலங்காரம்லாம் பண்ணுறான், சுற்றிக்கிட்டு வரானு. அப்போ அவன் நினைக்கிறான், அது எப்படி பிள்ளை விளையாட்டோ இது பெரிய பிள்ளை விளையாட்டு, அவ்வளோதான். யாருக்கா மனசு புண்படலாம். ஏன் சார், இப்போ நாங்கள் போன வாரம் தான் போய் ஆழித்தேர் பார்த்து வந்தோம் திருவாரூரில். பிரம்மாண்டமாக இருந்து கண்கொள்ளா காட்சி. ஆனால் இப்போ என் மனசு என்ன தோணுன்னா, இதை பார்ப்பதற்காக இவ்வளோ செலவு பண்ணி கார் எடுத்துக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் பார்க்குறோமே, என்ன திருவருள்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆழித்தேரில் அந்த தேர் புறப்படுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் என்னை கூட்டு பேச சொன்னார்கள் அங்கே. அது ஒரு பெரும் பேர் கிடைத்தது எனக்கு. அப்போ அந்த கருத்தெல்லாம் நான் விதைத்தேன் அங்கே. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த தேர் என்பது ஒரு உருவகமாக உடலை வைத்தார்கள். அந்த தேர்ல இருக்கிற சாமி தான் இதயத்தில் இருக்கிற கடவுள். அப்ப நாம் தான் நடமாட ஒரு மனிதன் தான் அந்த தேர். ஆனா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? அது தேரை ஒரு உண்மையான தேராக கருதி, சாமி இருப்பதாக கருதி, அதற்காக நாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் விழா செய்யிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப மேல இருக்க இறைவன் நினைப்பான், ஞானிகள் நினைப்பாங்க, அருட்பெருஞ்சுவதி ஆண்டவனுடைய அருளை பெற்ற ஞானிகள், நான் எப்படி சிறு வயதிலே ஒரு நுணத்தேரை செய்து அந்த சாமி 4 சாவாரம் சுத்தி வந்தனோ, பிள்ளை விளையாட்டோ, அது போல ஒரு ஞானி இருக்காருன்னு வச்சுங்க, மகரிஷிகள் ஞானிகள். அவனே நினைப்பான்னா இது பெரும் பிள்ளை விளையாட்டு, அவ்வளவுதான். அதனால்தான் பெருமான் பாடுகிறார், இதெல்லாம் பிள்ளை விளையாட்டுன்னு சொல்றார்.
அப்போ என்ன செய்யணும்? எல்லாம் விட்டுடணுமா? கடந்து வரணும். அதான் அடுத்து நான் சொல்கிறேன், இந்த சமயம் சன்மார்க்கெல்லாம் சன்மார்க்கத்துக்கு விரோதம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அடிக்கடி மூப்பா பாப்புக்கிட்ட சொல்லி ஐயா கிட்ட சொல்லுவேன், நிறைய சன்மார்க்கத்தில் இது மாதிரி தவறான கருத்தில் விதைத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தூக்கி உடப்புல போடுங்க, தூக்கி எறியுங்க. எதையும் வெறுப்பது சன்மார்க்கம் இல்லை. இப்போ சமய மதங்கள்லாம் தூக்கி எறியணும்னு அர்த்தம் இல்லை. இந்த சமயத்தினுடைய கருத்துக்களை, சமயங்கள் சொல்கிற கருத்துக்களை, மதங்கள் சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கி தான் சன்மார்க்கம். தூக்கி போடுறது வேற, உள் வாங்குறது வேற. இப்போ இவர பெரியார் இருந்தார், கடவுளை தூக்கி போடுனார். பெருமான் உருவங்களை கடந்து வாங்குறார், தூக்கி போட்டார், அவர் போடலை. பெரியாருக்கு பெருமான் என்ன வேறுபாடு? கடவுளுடைய அந்த சத்தியத்தை, உண்மையை உள்வாங்கி கொண்டார், மேலே கொண்டு போறார். ஆக சமயத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி மேலேயே ஏறுவது, அதுக்கு தான் அனன்யம்னு பேர். ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அந்நியம்னா வேறுபட்டு அர்த்தம். இப்போ ஒரு சைனாக்காரன் வரான், நமக்கு அவன் அந்நியன். இப்போ அதே ஒரு வடநாட்டிலிருந்து ஒருத்தன் வரான், அவன் அந்நியன், நமக்கு நம்ம நாட்டை சார்ந்தவன் தான், நம்மை சார்ந்தவன் தான். அவனுக்கு அனன்யன்னு பேர். அவனுக்கு நம்மை சார்ந்தவர்கள் தான், அந்நியர்கள் அல்ல. அதனால பெருமான் சொல்றார், சன்மார்க்கம் என்பது அந்நியம் அல்ல, அனன்யம். அப்ப என்ன அர்த்தம்னா, சமய மதங்கள் எல்லாம் நமக்கு எதிர்ப்பானது அல்ல. அவளுடைய உண்மைகளை உள்வாங்கி நாம் மேலேற வேண்டும். அது ஏறமாங்கிறதான் கேள்வி. அங்கேயே நிக்கிறோம்மா. எத்தனை வருஷமா? எங்க தாத்தாவும் அப்படிதான் வழிபட்டார், 3ஆம் பட்டம் அப்படிதான் வழிபட்டார், 100வது பட்டம் அப்படிதான் வழிபட்டார். நானும் அதே மாதிரி என்னுடைய காலத்தை ஓட்டி விட்டால் நான் என்னை கடை தேர்றது. எல்கேஜில இருக்கிறோமா? நம்ம எல்கேஜி அப்புறம் யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரமா இல்லையா? அதுபோல சமய பாடங்களே சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 சொன்னாங்கல்ல. நம்ம சரி கிரியை நின்று போறோமே, யோக ஞானத்தையே வரமாட்டேங்கிறோம். அதை சொன்னவர் நம்ம ஞானிகள் தானே. யோகத்தை சொன்னவர்களும் ஞானி சொன்ன நமது ஞானிகள் தானே. இப்போ ஞானி சொன்னதை ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிறோம். எது நம்ம எளிமையா இருக்கோ அதை பிடிச்சிக்கிறோம். உதாரணமா சன்மார்க்கத்தில் இப்போ அகவல் படிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லா சங்கத்திலையும் படிக்கிறோம், முற்றுவதெல்லாம் பண்றோம். தவறு என்று சொல்லவில்லை. அதையே நின்றுட்டா அகவல் படிச்சுட்டே இருந்தா நமக்கு மனநல கிடைச்சிருமா? ஐயா சொன்னாங்க பாருங்க, பொருள் வந்து சொல்லணும், பொருள் தெரிஞ்சுக்க முயலணும். சரி, எல்லாராலும் பொருள் புரிஞ்சுக்க முடியல. அர்த்த நிலை என்ன? அர்த்த நிலை போகணுமா இல்லையா? ஆக சரீக்கிரியோடு நின்று போகாமல் மேல்நிலைக்கு அழைப்பது தான் சன்மார்க்கம். அதுதான் சுத்த சன்மார்க்கம். இவ்வளவு பேர் ஐயாவோட வேண்டுகோளை ஏற்று இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நீங்க வீடு திரும்பி செல்லுகிற பொழுது 1-2 கருத்தாவது மனசுல பதியணும். இல்லைன்னா இவ்வளவு பேர் ஐயா போன்றவெல்லாம் வந்து சொல்லுடைய பயன் இல்லாமல் போயிடும். அது என்ன 1-2 கருத்துகள்? இறைவன் ஒருவன் தான். நாம் வழிபடுவதெல்லாம் ஆரம்ப நிலை. பல பல உருவங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இங்கே நின்று போகக்கூடாது. இவளெல்லாம் தாண்டி எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் இருக்கிறது. அது ஒளி வடிவானது, அது வெளி வடிவானது. அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் எடுத்து வந்திருக்கேன். நீ காலம் இல்லாத சொல்ல, நிறைய பாடல்கள்லாம் வரும். நான் சொல்லியிருக்கிற அத்தனை கருத்துக்களுக்கும் பாடல் இருக்கிறது. இது வந்து படிப்பதற்கே நேரம் இல்லை. ஆகினால மேற்கொண்டு நான் சொல்லுகிறேன், சடங்குகளை தவிர்க்க வேண்டும். என்ன சடங்குங்கிறது? சன்மார்க்கத்துக்குள்ள வந்தாச்சுன்னா இந்த சடங்கு விட்டு தான் ஆகும். நிறைய பேர் கஷ்டமா இருக்கு. எப்படி சார்? மூதாதையர் பழக்கம் சார். எங்கள் வீட்டில் நிறைய பிஹெச்டி படித்தவங்க, டாக்டர் படித்தவங்களாம் இருக்கலாம். கேட்பாங்களே, சார் நீங்கள் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க, பிஹெச்டி படிச்சிருக்கீங்களே, இதனுடைய உள்ளார்த்தம் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் இந்த தவசம் கொடுக்குறீங்க? அவர் யோசனை பண்ணுவார். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சைவ வேளாட மரப்பை சார்ந்தவங்க, அது செய்தே ஆகணும். எங்கள் தாத்தாலாம் விட மாட்டார். சைவ வேளாட பொருட்டு விடப்படாது. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா தான் சன்மார்க்கு வந்துட்டாரு, அது முன்னே சொல்கிறேன். அப்போ நான் கேட்பேன், என்னுடைய பிஹெச்டி படித்தவங்க சொந்தக்காரெல்லாம் கேட்பேன், நிறைய படித்தவர்கள். அது பொருள்லாம் எனக்கு தெரியாது சார், இப்போ திதி கொடுக்குறோம், என்ன சார் ஏன் சார் செய்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது சார், பெரியவங்க செய்தாங்க நான் செய்துட்டு, அது விடப்படாதுன்னு சொல்கிறாங்க, விட்டால் தப்பாயிடும், சாமி குத்தமாயிடும். அப்போ ஒரு கேள்வி, சடங்குங்கிறது என்ன பொருள் தெரியுங்களா? பொருள் தெரியாமல் செய்யறதுதான் சடங்குன்னு பேர். பொருள் தெரிஞ்சு செய்த சடங்கு பேர் கிடையாது, தெரியாமே செய்யறது. ஏன்னா பெரியவங்க செய்தாங்க. அது ஏன்னு கேள்வி கேட்டீங்களா? என்னைக்காவது நான் கேள்வி கேட்க சொல்லுவேன். என் பேரை வந்திருக்கான், சின்ன வயசுல வளர்க்குறப்ப எப்படி வளர்ப்பேன்னா அவனை ஏன்னு கேள்வி, ஏன்னு கேள்வி கேட்பதுதான் சன்மார்க்கம். இல்லைங்க அவர் சொல்லிட்டாரு, முத்துஜோதி சொல்லிட்டாரு, ஒத்துக்காதீங்க, உங்க அறிவுக்கு அது பொருந்தணும். நான் அப்படிதான் என் பேரனை வளர்த்துருக்கேன். எது எடுத்தாலும் ஏன்னு கேள்வி கேட்கணும். என் பையன் சின்ன வயசுல குழந்தையா இருக்கிறப்போ, 4-5 வயசா இருக்கிறப்ப பிள்ளையார் சொச்சு கொண்டாடுறது, பிள்ளையார்லாம் பக்கத்து வீட்டுலாம் பிள்ளையார் சில வாங்குவாங்க, இன்னும் வாங்கிக்கிடான்னுவேன். ஏன்னா சார் நாங்கள் எந்த சடங்கு வீடெல்லாம் நாங்கள் கொண்டாடுறதில்லை, அவன் வாங்கிக்குவான். அதில் அபிஷேகம்லாம் பண்ண சொல்லுவான், அபிஷேகம்லாம் பண்ணுவான். 3 நாள் குளத்துல போட சொல்ல அவனே பண்ணி போடுறான்.
ஏய் கேட்டியா என்ன கேள்வி? ஏன்பா நேற்று பால் அபிஷேகம் பண்ண சொன்னீங்க, நீ குளத்துல போட சொல்றீங்க, ஏன் கேள்வி கேட்டியா? ஆமா, அதுக்கு தான் உனக்கு பிள்ளையார் சொல்ல வாங்கி கொடுத்தேன், கேட்டியா நீ என்ன? நீ இப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க கூட, என் மனைவி வந்திருக்காங்க, எங்க பிள்ளை இப்படியா வளர்க்குறது, அது வெறும் களிமண்ணுன்னு சொல்ல பிள்ளை வளருவானா? நல்லா தான் இருக்கான், இன்னைக்கு லண்டன் வரைக்கும் போய் பெரிய போஸ்ட்லாம் இருக்கான். வீட்டு போக மாட்டாமா? ஏன் என்று கேள்வி கேட்டால் அறிவு தொலைங்கும். பெருமாள் கேள்வி கேட்க சொல்ற. அப்ப சடங்கு இருக்குல்ல, ஏன் செய்யறோம் சடங்கை? புரிஞ்சுக்கிறோமா? மாண்டபின்னும் மாளாத சடங்குகள் ஏன் ஒரு நூல் எழுதுனேன் நான். இந்த கருமகாரியெல்லாம் இருக்க, இதுக்கு பின்னால என்ன பொருள், ஏன் பெரும் ஏற்படுத்தினாங்க? மாண்டபின்னும் மாளாத சடங்குகள் ஏன் 7 குச்சி வைக்கிறாங்க பாடியில? காவலம் இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்களா? 7 பிறவிகளை தாண்டி நம்ம வந்திருக்கோம். இந்த பாறை இப்படி நிமித்தி வச்சு பாருங்க, ஏணி மாதிரி இருக்கும். அது 7 குச்சி இருக்கும். ஒரு குச்சி ஒரு பிறவி. இந்த 7 பிறவி தாண்டி இந்த மனித தேகத்தை பெற்று இருக்கிறியே, நீ செத்து போய் கீழே இருக்கிறே, நியாயமானு கேட்கறாங்க ஞானிகள். மேல இருக்கால ஞானிகள் கேட்கறான், அட பாவி, 7 பிறவி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் பாம்பாயின்னு எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்திய எம்பெருமான்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். 7 பிறவி எடுத்து வந்தியப்பா, இந்த தேகத்தை விட்டுட்டியே, பணமா கீழே கிடக்குறியே, அது யாரு கேட்கறது? ஞானி கேட்கறாங்க. அதுக்காக 7 குச்சி வச்சு பாறையை வச்சாங்க. இது போல ஒன்றொன்றுத்துக்கும் பொருள் இருக்கிறது. அடு சுடுகாடுல போய் புதைக்கிற வரையில இந்த நூலை நான் எழுதியிருக்கேன். எதுக்காக சொல்லலாமா? பொருள் தெரியாமல் செய்தால் அது சடங்கு, பொருள் தெரிஞ்சு போச்சா நீங்க செய்ய மாட்டீங்க. அதான் இல்லை சூட்சம். அது பொருள் தெரியாத வரைக்கும் செய்துட்டு இருப்பீங்க சடங்குன்ட்டு. பொருள் தெரிந்து கொண்டால் இதுதானா, அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு மேலே போயிடுவீங்க. அப்ப சடங்கு என்னன்னா பொருள் தெரியாமலும் செய்து கொண்டிருக்கிறோம். பெருமான் வேண்டாங்கிற ஒருத்தன் ஒரு ஆத்தங்கரை நின்று தண்ணியை கரைக்கு இறச்சிட்டு இருந்தான். ஒருத்தன் போய் கேட்டான், ஏயா ஆத்துல இருக்கிற தண்ணி கரையில இறச்சிட்டு இருக்கிய, ஏன் அறிவு எடுத்த ஏன் சேலை செய்யறேன்னு? இல்லைங்க, பெங்களூர்ல எனக்கு ஒரு நிலம் இருக்கு, ஒரு மிளகாய் ஆத்துல நட்டுருக்கேன், காஞ்சி போதும் எனக்கு கடிதாசி வந்தது, அதுக்காக தண்ணி இறச்சிட்டு இருக்கேன். அவன் சொன்னா, உனக்கு அறிவு இருக்கா? நீ இங்க இறக்கிறிய, அது பெங்களூருக்கு போகுமா அந்த தண்ணி? இப்ப இவன் கேட்கறான், எங்க இறைக்கிற தண்ணியே பெங்களூர் போகாதுன்னா, என் தாத்தா செத்து 3ஆம் தாத்தா 4ஆம் தாத்தாலாம் செத்து 200 வருஷம் ஆச்சு, நான் கொடுக்குற திதி பிண்டம் வாழைக்காய் கருணக்கிழங்கு அது போகுமா? ஒரு தண்ணியே போய் பெங்களூர் போகாதுன்னா நான் கொடுக்குற வாழைக்காய் அவங்க இப்போ எத்தனை பேரும் எடுத்திருப்பாங்க. நான் தமிழ் சைவ சமயம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆன்மா இறந்து விட்டால் வேறொரு தேகம் எடுத்துக்கொள்ளும். அப்போ என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா எத்தனை தேகம் எடுத்திருப்பார்? எத்தனையோ தேகம் எடுத்து எங்கெங்க போயிருப்பார். இப்போ நான் போன பிறகு எங்கே இருந்தேன்னு வச்சுங்க, நான் இப்போ இந்த தேகத்தில் இருக்கேன், எனக்கு என்னுடைய மூதாதையர் கொடுக்குற பிண்டம்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கா? எனக்கு அறிவோடு சிந்திக்கணுமா இல்லைங்களா? அதுதான் பெருமான் சொல்றார், கரும காரியங்கள் செய்ய வேண்டாம், சடங்குகள் வேண்டாம். கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டாம். என் தாய் தாலி வாங்கவே இல்லை. என் தாய் என் தந்தையார் இறந்த பொழுது வாங்கல, பெரியவங்களா வந்தாங்க. ஏன்னா நான் சொன்ன பாருங்க, ஏற்கனவே சைவலால மரபுங்கிற ரொம்ப சடங்குகள்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற மரபு அவங்க வந்தாங்க. அதெல்லாம் முடியாது, பார்வதி வாங்கிடு. அவங்க ஒரே வார்த்தை என் தாய் சொன்னார்கள், வள்ளற் பெருமான் அருட்பாவிலே புருடன் இருந்தால் தாலி வாங்க வேண்டாம் என்று எழுதிவிட்டார். அதான் எனக்கு வேதம் போயாட்டாங்க. என்ன ஆச்சுங்க? அவங்களும் நல்லதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இத்தனை பிள்ளைகள் பிறகு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். பெருமான் என்னை ஏறான விமர்சையில் ஏற்றி விட்டுருக்கிறார். நான் பார்க்காத நாடுகள் இல்லை, வகிக்காத பதவிகள் இல்லை. எப்படி மேலே தூக்கி விட்டான் இறைவன்? சடகத்தை தவிர்த்து தான் எனக்கு தீங்கு வந்துதான். எனக்கு என்ன ஏன் சொல்றேன்னா, நான் கற்பனையாக சொல்லவில்லை, உங்கள் முன்னே சாட்சியாக இருந்து நான் சொல்லுகிறேன். இவனெல்லாம் ஒரு மாயை ஐயா. அதனால்தான் பெருமாள் தாண்டி வாங்குங்கிறாரு, இந்த சடங்குகள்லாம் விட்டு மேலே வாங்குங்கிறார். நம்ம கொடுக்குற பிண்டம்னா யாருக்கு போனா அதிகபட்சம் அந்த ஐயரு கொண்டா போகலாம், தாத்தம் பாட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஒரு மணி ஆர்டர் அனுப்புறீங்க, அந்த மணி ஆர்டர்ல அந்த அட்ரஸ்ல அந்த ஆள் இல்லை, அந்த பணம் எங்க நான் திரும்பி போஸ்ட் ஆஃபீஸ் தான் வரும். என் தாத்தா எந்த உடம்பு அவர் வேற எத்தனையோ தேங்க எடுத்து போயிட்டாரு இல்ல, இப்படி இருக்கிற பிண்டை எப்படி போகும்? அதுதான் அறிவோடு சிந்திப்பதுதான் சன்மார்க்கம். இதுதான் பெருமான் சொல்றார், சடங்குகள் வேண்டாம், தவிர்க்க வேண்டும். கண்மூடி விளக்கமெல்லாம் மண்மூடி போக, கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வெள்ளம் அடக்கும் போக. கற்பனை வேற, உண்மை வேறங்க. இறைவன் ஒருவன் தான் என்பது உண்மை, அதுக்கு நாம் கற்பித்திருக்கிற உருவங்கள் எல்லாம் கற்பனை. நம்ம என்ன செய்யறோம்னா கற்பனையே உண்மை நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பையன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான், மரங்கள்லாம் ஓடுற மாதிரி தெரியுது, அது உண்மையாது? அது அவனுடைய கற்பனை. ட்ரெயின் தான் ஓடுது, ஆனா அவர் பார்ப்பதுக்கு மரம்லாம் ஓடுற மாதிரி இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா கற்பனையை மரம் ஓடுறதா உண்மை நினைச்சுக்கிறோம். அதுபோல இறைவன் ஒருவன் தான் என்பது உண்மை, அந்த ஒரு இறைவனுக்காக இருக்கிற உருவங்கள் எல்லாம் கற்பனை.
நம்ம கற்பனை உண்மை என்று பிடித்துக்கிறோம். கற்பனை வேறு, உண்மை வேறு. அதுதான் பெருமான் புரிஞ்சுக்க சொல்றார். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது கடவுளை அடையும் வழி 2. அது உயிர் தொண்டு, அதாவது பரோபகாரம், மெய்ப்பொருளை ஆராய்தல், சத்து விசாரம். அழகா சொன்னாங்க ஐயாக்கள், எல்லாருமே சொன்னாங்க. சத் விசாரம், பரோபகாரம். சில பேர் சொல்லுவான், வாழ்க்கை என்ன ஒரு டல்லா இருக்கு, ஒரு காரசாரமா இல்லைங்க. பெருமான் கொடுக்குற காரசாரம் எது தெரியுங்களா? பரோபகாரம் அது காரம், சத் விசாரம் அது சாரம். வாழ்வுடைய காரசாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பரோபகாரம், சத் விசாரம் தான். மற்றவர்களை ஒரு உயிர் இறங்குவதை பார்க்கிற பொழுது அதுக்கு இறங்குறதாங்க கருணை. சில பேர் சொல்லுவாங்க, அப்ப இதுக்காக திருப்பதி தேடி போய் இந்த உண்டியில போட்டாதான் புண்ணியமா? அப்படிலாம் இல்லை. நீங்க வாடுற தெருவிலே எத்தனை ஏழை இருக்காங்க. உங்களுக்கு வீட்டில் வேலை செய்யற தொழிலாளி இருக்கான், அயன் பண்றவங்க இருக்காங்க, டோபி இருக்கிறான், வீட்டில் வேலை செய்யறவங்க இருக்காங்க, கூட்டுறவங்க இருக்காங்க, எத்தனை ஏழை ஒன்று சுற்றி இருக்காங்க. அவங்களும் செய்யலாம்ல பரோபகாரம். நான் அடிக்கடி மனைவி கிட்ட சொல்லுவேன், ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால எப்பயுமே சாட்சியமாக எதிராக பிறகுற மாதிரி தான் அப்போ இருப்பாங்க. சொல்லிட்டுலாம் தப்பிச்சுலாம் போக முடியாது. இன்னைக்கு ஒரு உறுதி எடுத்துக்கணும் எல்லா தாய்மாரோட. என்ன உறுதினா, இன்றிலிருந்து உங்கள் வீடு தேடி தலைமையில கூட சுமந்து வரா பாருங்க ஒரு ஏழை, கொத்தமல்லி விற்கிறா, காய்கறி விற்கிறா, அவகிட்ட பேரம் பேசாதீங்க. என்ன விலை சொல்லாது விலையை கொடுங்க. மிஞ்சி போனா கூட ஒரு ₹1 2 ரூபா கூட கொடுத்துருவீங்களா? அதை கொடுக்கக்கூடிய வசதி இறைவன் நம்ம கொடுக்கலையாம்மா? ஏமா அவ்வளோ தூரம் வர மாட்டீங்க? அப்படிதான் ஒரு பொம்பளை நல்ல வீடு, கார் நிற்குது, கழுத்துல செயின் போட்டுட்டு இருக்கா. பேரம் பேசுற அவக்கு அந்த கூடகாரிச்சிட்ட கொத்தமல்லிங்க 4 சொல்றான், 20 காசு கொடு, 1 மணி நேரம் ஆச்சு அவளால் பேச முடியலாமா? எனக்கு பேசுறதுக்கு நாஜில தாய், 25 காசு கொடுமா, போய் தான் நான் போய் கஞ்சி வாங்கணும், சோறு வாங்கணும், அதெல்லாம் எனக்கு 20 காசு கொடு. சரி ஒத்துக்கிறா, சரி ஏதாவது கொடுமா, அதை வாங்கிட்டு போய் தான் நாங்கள் அரிசி வாங்கணும். ஒரு 2 கட்டு 3 கட்டு வாங்கினா பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போனான். அம்மா அந்த கூடை கொஞ்சம் தூக்கி தலைமையில் வாங்கிமான, தூக்கி வச்சா பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அவன் அலறிட்டான் அந்த வீட்டுக்காரு, அடி பா ஏண்டி கீழே விழுந்துட்டேன். அப்போ தண்ணி தெளிச்சு, அம்மா குடிக்க தண்ணி கொடுங்கம்மா, நான் சமைச்சு 2 நாள் ஆச்சுமா, நீ இது விற்று தான் அரிசி வாங்கணும் போய் வீட்டில். அடி பாவி, உள்ளே ஓடி போய் கமன்னு ஆவி பிறக்கிற மாதிரி 7-8 இட்லி கொண்டு வந்தா, சாம்பாரை ஊற்றி சாப்பிடுது முதல்ல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவங்க வீட்டு பையன். அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்ப்யூட்டர் வேலை செய்துட்டு இருக்கான். அங்கேருந்து வந்தான். ஏமா பாவம் அந்த ஏழை பொம்பளை கிட்ட 1/2 மணி நேரம் வாதம் பண்ணி 5 காசு குறைச்ச, இப்போ 5 இட்லி சூடு பறக்க கொடுக்குறீ சாமா, இதுக்கு என்ன வேலையாச்சு தெரியுமா அவனுக்கு? இப்போ அவ சொன்னா, பார் அது வியாபாரத்தில் கருணை பார்க்கக்கூடாது, கருணையில் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஆனால் பெருமான் சொல்லுகிறார், 2லையும் நீங்கள் கருணை பார்க்க வேண்டும். அங்கதான் பெருமான் வேறுபடுறார். வியாபாரத்திலும் கருணை வேண்டும், கருணையிலும் கருணை வேண்டும். பரோபகாரம் என்பது நீங்கள் பார்க்கிற ஒரு செயலையும் கருணை வேண்டும். அதுலதான் கருணை இல்லை. இப்போ என்னன்னா, இந்த உயிரிறக்கம் உள்ள மனுஷனா இருந்தா சில யோகிகள் ஞானிகளை நான் பார்த்துருக்கேன். அவங்க தோல் மேல வந்து உட்காரும். பறவைகளை பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் பார்த்துருக்கேன். சில யோகிகளை நான் பழகியிருக்கேன். தோல்ல உட்காரும், வீட்டில் அணியில் வந்து கால்லாம் உட்கார்ந்துருக்கும். ரமண மகரிஷி சுற்றி எல்லா மிருகங்களும் உட்கார்ந்துருக்கும். அப்ப அது தெரியுமா அதுக்கு? இவர் ரமண மகரிஷி பேர் தெரியுமா அதுக்கு? அந்த கருணையினுடைய அலை இருக்கு பாருங்க, அந்த உயிர்களை சென்று அடையக்கூடிய ஆற்றல் உள்ளது.